இன்னைக்கு எங்கள் ஏரியாவோட செமையாக மழை தூருது. இந்த நேரத்தில் சுட சுட நீர் கொழுக்கட்டை பண்ணி சாப்பிட்டோம்னா ரொம்ப அருமையாக இருக்கும். அதான் இன்னைக்கு செய்யலான்னு இருக்கேன். இது செய்யறது ரொம்ப ரொம்ப ஈஸி, டக்குன்னு செஞ்சிடலாம். மழைக்கு அதுமா வாய்க்கு இதமாக இருக்கும். இன்னைக்கு வீடியோவுக்கு இடையில உங்களுக்கெல்லாம் படித்ததில் பிடிச்ச விஷயம் வச்சுருக்கேன். மிஸ் பண்ணாமல் பாருங்கள். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். நீர் கொழுக்கட்டை பண்ணுறதுக்கு ஒரு மிக்சிங் பவுலில் 250 கிராம் அரிசி மாவு எடுத்துக்கிறேன். நீங்கள் இடியாப்ப மாவு வேணாலும் எடுத்துக்கலாம். இடியாப்ப மாவு ரெடிமேடாகவே கடையில் கிடைக்குது. நீங்கள் அதை கூட வாங்கி பயன்படுத்திக்கலாம். இதில் அரை மூடி தேங்காய் திருவி சேர்த்துக்குங்க. கூடவே தேவையான அளவு தூள் உப்பு போட்டுக்கலாம். நான் 3/4 ஸ்பூன் சேர்த்துருக்கேன். இது எல்லாத்தையும் கிளறி விட்டு ஒரு ஓரமாக எடுத்து வச்சுருங்க. இப்போ அடுப்பில் தாளிக்கிறதுக்கு ஒரு தாளிப்பு கடாய் போட்டுக்குங்க. இதில் 2 ஸ்பூன் எண்ணெய் ஊற்றிக்கலாம். எண்ணெய் சூடானதும் 1/2 ஸ்பூன் கடுகு, 2 ஸ்பூன் கடலைப்பருப்பு, 3 காஞ்ச மிளகாயை இந்த மாதிரி பொடியாக கட் பண்ணி சேர்த்துக்குங்க. பொடியாக நறுக்குன கொஞ்சம் கருவேப்பிலை, பொடியாக நறுக்குன கொஞ்சம் கொத்தமல்லி தழை, 1/4 ஸ்பூன் பெருங்காயத்தூள் போட்டு தாளிச்சிக்கங்க. இப்போ ஸ்டவ் ஆஃப் பண்ணிவிட்டு மாவோட கொட்டிடலாம். இதை ஒரு வாட்டி நல்லா கிளறி விட்டுக்கலாம். அடுத்தது நல்லா கொதிக்க கொதிக்க வெந்நீர் எடுத்துக்கோங்க. இதில் கொஞ்சம் கொஞ்சமாக தண்ணி ஊற்றி கொழுக்கட்டை பிடிக்கிற பதத்துக்கு பிசைஞ்சிக்கணும். இப்போ நல்லா பிசைஞ்சு விட்டுக்கலாம். ஒரு டம்ளர் தண்ணி இதுக்கு சரியாக இருக்குது. பாருங்கள், இந்த பதத்துக்கு இருக்கணும். இப்படி உருட்டி பார்த்தீங்கன்னா உங்களுக்கு தெரிஞ்சிடும். இதை அப்படியே வச்சுட்டு இப்போ ஸ்டவ் ஆன் பண்ணி இட்லி பாத்திரத்தில் தண்ணியை ஹீட் பண்ணிக்கலாம். தண்ணி ஹீட் ஆனதும் இது மேலே இட்லி தட்டை வச்சு இப்போ நம்ம மிக்ஸ் பண்ணி வச்சுருக்கிற மாவை எடுத்து உருட்டி உருட்டி தட்டில் வச்சுக்கலாம். இது மாதிரி ரவுண்டாக உருட்டிக்குங்க. இது எல்லாத்தையும் உருட்டி வச்ச பிறகு மூடி போட்டு 10 நிமிஷம் வேக வச்சு எடுத்துக்கலாம். இன்றைக்கி நான் படித்ததில் பிடிச்சது என்னென்னா செல்ல பேரும் பட்ட பேரும். பிடிச்சவங்களுக்கு வைக்கிறது செல்ல பேர், பிடிக்காதவங்களுக்கு வைக்கிறது பட்ட பேர். அவங்கள கூப்பிட பயன்படுத்துறது செல்ல பேர், அவங்கள பற்றி பேசுறதுக்கு பயன்படுத்துறது பட்ட பேர். இந்த செல்ல பேர் வம்சா வழியாக வருமானு தெரியாது. ஆனால் இந்த பட்ட பேர் கண்டிப்பாக வரும். அது மட்டும் இல்லை, உங்களுக்கு தெரிஞ்சது உங்கள் செல்ல பேர், உங்களுக்கு தெரியாதது உங்கள் பட்ட பேர். இதுதான் செல்ல பேரும் பட்ட பேரும். உங்களோட செல்ல பேர் என்னன்னு கமெண்டில் சொல்லுங்கள். 10 நிமிஷம் ஆனதும் ஓப்பன் பண்ணிடலாம். நல்லா ஆவி பறக்க பறக்க இருக்குது. ஸ்டவ்வை ஆஃப் பண்ணிடலாம். பாருங்கள், நல்லா சூப்பராக வெந்திருக்கு. உங்களுக்கு இது மாதிரி உடச்சி பார்த்தாலே தெரியும் உள்ளே வெந்திருக்கா இல்லையான்னு. இப்போ இதை எடுத்து ஒரு தட்டில் வச்சிடலாம். இதை நீங்கள் அப்படியே சாப்பிட்லாம். தேவைப்பட்டால் தேங்காய் சட்னி கூட வச்சு சாப்பிட்டிங்கன்னா இன்னும் நல்லாயிருக்கும். இதை நாங்கள் நீர் கொழுக்கட்டைன்னு சொல்லுவோம். சில பேர் உப்பு கொழுக்கட்டைன்னு சொல்லுவாங்க. நீங்கள் எப்படி சொல்லுவீங்கன்னு கமெண்டில் சொல்லுங்கள். இதை நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள். அம்மாஸ் குட்டி கிச்சனுக்கு லைக், ஷேர், கமெண்ட், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நன்றி, வணக்கம்.